வெல்கம் டு முஷீஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி ஒரு கப் ரேஷன் பச்சரிசியில் கமகமன்னு தித்திப்பான சர்க்கரை பொங்கல் தாங்க பண்ண போகிறோம். இந்த ரேஷன் பச்சரிசியை வச்சு பொங்கல் செய்யும் போது ரேஷன் பச்சரிசி வாடை கொஞ்சம் கூட வராமல் ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதில் உள்ள கல் மண் தூசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்குங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த அரிசியை கைகளால் நல்லா பெசரி கழுவிக்கங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 தடவை இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் 6 தடவை அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அந்த அரிசி ஊறதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்தால் மட்டும் போதுங்க. பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே 3.5 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப குழைவாக மசிக்க வேண்டாம். நம்ம கோவில் ஸ்டைலில் சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணுறதுனால லைட்டாக மசிச்சா போதும். உங்களுக்கு ரொம்ப குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 7லேருந்து 8 விசில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாதுங்க. ஆஃபில் வச்சு தான் மற்ற பொருள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும், ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு கோவில் ஸ்டைலில் சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ரேஷன் அரிசியோட வாசனையே இல்லாமல் கமகமன்னு சுவையான சர்க்கரை பொங்கல் செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணாமையே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆனே பண்ணணும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் கொதிக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் உங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொங்கல் நெய் ததும்ப இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் வாசனைக்கு 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பொங்கல் இறக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்குங்க. அப்போ தான் ஆறுனதும் உங்களுக்கு பொங்கல் இறுக்கமாக ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஒரு முறை ரேஷன் பச்சரிசியை வச்சு இந்த மாதிரி தித்திக்கிற சக்கரை பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.